வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். TN 2026 நல்லா பேர் கேட்டிங்கன்னா 10 பேராக தான். நான் என்ன பண்ணுறது அப்படியே வச்சுருக்காங்க. அதாவது TN 2026. இது அவங்க பேர் எப்படி வச்சுருக்காங்கன்னு தனியாக பேர் கொஞ்சம் புத்திசாலமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. புத்திசாலித்தனமாக பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிற தமிழோட நிலைமை எப்படி இருக்குது, எப்படி இருக்க மட்டும் இல்லை, காலங்காலமாக எப்படி இருந்துச்சு, இனிமேல் எப்படி இருக்குன்றத இன்டெரக்டாக நல்லா சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அவங்க எதிர்ப்பு காட்டினது இருக்குன்னு இப்போ தான் படம் பார்த்தவங்க புரியுது. ஆனால் லேட்டாக தான் பார்த்தேன். படம் பார்த்து எப்படி புரியுது. இந்த படம் வந்து ரிவ்யூவும் சரி, அந்த படத்தை டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் சரி ரெண்டுமே சொல்ல போகிறேன். ஸோ ஸ்பாயிலர் யாராவது படம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஏன்னா பார்க்காம பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, ஆனால் ஸ்பாயில்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துக்கு நம்ம ஸ்பாயிலர் வச்சு, அதாவது ஸ்பாயிலரே இல்லாமல் அவ்வளோ சஸ்பென்ஸாக பார்க்கலாம் அவ்வளோதான் அவசியம் கிடையாது. நீங்கள் படத்தை பார்க்கலன்னா பார்க்கலாம், எல்லா கதையும் கேட்டுக்கோ போய் பார்க்கலாம். ஏன்னா அந்த படம் அந்தளவுக்கு சூப்பர் படம் கிடையாது. அதே சஸ்பென்ஸ் ரொம்ப த்ரில்லரு, சஸ்பென்ஸ் இல்லை அந்த மாதிரியும் கிடையாது. அதாவது இந்த ஜனநாயகன் எப்படி தடை பண்ணாங்க, ஏன்னா முழுக்க அரசு. நான் ரெடிட்டில் ரிவ்யூ பார்த்தேன், நிறைய பேர் படம் பார்த்துருக்காங்க ஆல்ரெடி, ஃபோனில் ரெடிக்கான வெளியே தான் ரெடிட்டில் சொன்ன ரிவ்யூ பார்க்கும்போது படத்தில் 70-80% பகவத் கேசரி இருக்கான். ஓப்பா சொல்லிட்டாங்க 70-80% இந்த பகவத் கேசரி இருக்குது. இருந்தாலும் தாண்டியும் திரும்பவும் 50-60-70% அதுக்கு ஈக்குவலாக அரசியலும் ஃபுல்லாக இருக்குது. ஸோ பாதிக்கு பாதி அந்த கதையை காப்பி வச்சாலும் மீதி பாதிக்கு பாதி அந்த கதையை ஃபுல்லாக அரசியலை போய் திணிச்சிட்டாங்க. கண்ட மீனிக்கு அரசியல், அவ்வளோ அரசியல் வரும்போது எல்லாத்தையும் ஓப்பனாக உடச்சுட்டாங்க. எல்லாத்தையும் போட்டு நம்ம தமிழ்நாடு நிலைமை இல்லை, இந்தியாவில் நிலைமை என்னன்னு சொல்லி ஓப்பனாக போட்டு உடச்சுட்டனால என்ன மாதிரி பண்ணால் அவங்களுக்கு காண்டகமாக இருக்காது. அதாவது இந்த துரந்தர் மாதிரி இன்னொரு நாட்டுக்கு எதிர்த்து ஒரு படம் நம்ம பண்ணி ரிலீஸ் பண்ணால் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது இன்னொரு நாட்டு சம்மந்தப்பட்டது. ஸோ இன்னொரு நாளை நம்ம எதிர்க்கிற நம்ம படம் எடுத்தால் ட்ரிபிள்ஆர் மாதிரி, அப்போ இந்த என்ன படம் தெரியல, அப்புறம் ரீசெண்டாக என்ன படம் வந்துச்சு பேர் தெரில. ஆனால் துரந்தர் மறந்து போயிட்டேன், அதை பார்த்தா மறந்து போயிட்டேன். துரந்தது, அப்போ இந்த லிஸ்ட் சொன்னேன் துரந்தர் வச்சுக்கோங்களேன். துரந்தர் மாதிரி 2-3 படம், அதாவது இந்த ட்ரிபிள்ஆர் பேர் மறந்து போயிருக்கேன். துரந்தர் மாதிரி பிரிட்டிஷ் இல்லை பாகிஸ்தானியோ இல்லை வேறு நாட்டு எதிர்த்து நம்ம படம் பண்ணோம்னா அவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவங்க நாட்டில் உள்ள மற்றவங்களும் பார்ப்பாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா அவங்கள எடுத்து ஒரு படம் பண்ண அவங்க சும்மா இருப்பாங்களா, ரிலீஸ் பண்ண விடுவாங்களா, அதுதான் கேள்வியில். அதெல்லாம் ஜனநாயகம் நடந்துச்சு. சரி, அந்த கான்செப்ட் நம்ம ஜனநாயக கான்செப்ட் பேசுவோம். இப்போ இந்த படத்துக்கு கான்செப்ட் என்னன்னா, அந்த படம் இந்த மாதிரி ரிலீஸ் ஆக அதாவது அந்த படம் 3-4 மாதம் ரிலீஸ் பண்ண பேன் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதை தெரிஞ்ச டேரக்டர் என்ன புதுசாக முயற்சி பண்ணால், நம்ம ஓப்பனாக எல்லாரும் அடிக்க வேணாம், நம்ம ஓப்பன் அரசியல் பேச வேணாம், நம்ம முகமாகவே அரசியலை பேசுவோம். ஓப்பனாக பேச நம்ம ஜனநாயகம் பிளாக் பண்ணுறாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம மறைமுகமாக காமெடி ஆகும். எதுவுமே படம் பார்க்குறவங்க வந்து படம் பார்த்துட்டு ஜாலியாக போகிற மாதிரி அவங்க மென்ஷன் வச்சுப்போம். அவங்க அந்த படத்தில் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கேட்ச் பண்ண தேவையில்ல. கேட்ச் பண்ணிட்டோம். அதாவது வாங்க நம்மளே போய் அவங்க மெயினில் ஸ்டோர் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம மேலோட்டமாக சொல்லிடுவோம், கேட்ச் பண்ணாலும் ஜாலியாக பார்த்து போயிடுவான். இந்த மாதிரி படத்தை அது பிளாக் ஆக வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி டேரக்டர் சூப்பராக பிளான் பண்ணியிருக்காரு. சொல்ல போனால் டேரக்டர் ஹேட்ஸ் ஆஃப், செம்மையாக பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் என்னதான் சின்ன இடைஞ்சல்கள் வந்தாலும் படம் பேனாக இல்லையே. சொல்லப்போனால் இது ஜனநாயகம் கிட்டத்தட்ட அது ஒரு லிங்காக கதை தான். ஏன்னா அந்த படத்தில் ரீமேக்கு அரசியல் மிக்ஸ் பண்ணிட்டானுங்க. இந்த படம் ஸ்டேட் அரசியல் பேசுகிறாங்க, ஓப்பன் அரசியல் பேசுகிறாங்க. இப்போ இருக்கிறதில்ல, காலங்காலமாக நம்ம தமிழ்நாட்டில் அரசியல், இந்தியா முழுக்க அரசியல் எப்படி இருக்குது, எப்படி இருந்துச்சு, இனிமேல் எப்படி இருக்க போகுது, அதில் பச்சையாக சொல்லியிருக்காங்க. ஆனால் யாருக்குமே அது புரியலை. இந்த படம் ஓப்பன் அரசியல், ஓப்பனாக அரசியலை வச்சு போட்டு முக்கியமாக பேர் சொல்ல விரும்பல. ஏன்னாலும் உங்களுக்கு தெரியும் 2-3 கட்சி எதிர்த்து பேசியிருக்காங்க. ஒரு ஆக்டராக இருந்து அரசியல் இந்த கதை அதாவது ஒரு ஆக்டராக இருந்து அரசியலுக்கு எப்படி வந்து நின்னார் பணக்காரன், அது ஏழையிலேருந்து. இது உங்களுக்கு யாரை லிங்க் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. நிறையா அரசியல்வாதிகள் இப்படி தான் வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் லிங்க் பண்ணுறது படம். ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் எ வெல் பிளான்டு மூவி. இந்த டைமில் அதாவது ஜனநாயகம் லீக் பண்ணணும் ஒரு வெல் பிளான் மாதிரி இருக்கோ இல்லையா, அப்போ பேசிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் வெல் பிளான்டு மூவி. கரெக்டாக டைமுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா தோணுது. ஏன்னா இந்த படத்தை ஓப்பன் அரசியல் பேசியிருக்காங்க.
அரசியலை தாண்டி வேறு ஏதாவது பார்த்தா பாசிட்டிவாக இருக்கான்னு பார்த்தா பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. ஆனால் ஃபன்னாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபன்னாக வச்சுருக்கானுங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சமாக கொலாபரியாக டைலாக்ஸ் அதிகமாக வச்சு கொஞ்சமாக அப்படி கொலாபரி பண்ணிட்டாங்க. அதாவது என்னதான் நல்லவனாக இருந்தாலும் கொஞ்சமாக எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகலாம், சடனாக எப்படி ரீவிலாக மாறலாம் இல்லை பச்சை காட்டியிருக்காங்க. கொஞ்சம் ஃபன் டோனில் போயிருக்கு. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், அந்த ஃபன்னை ரசிக்கவே முடியல. ஏன்னு சொல்லிட்டா, இந்த படத்தில் கலாச்சிருப்பாங்களே, ஒரு மூவிஸே கலாச்சிருப்பாங்க. எதுக்கு இந்த படம் ஃபன்னாக போக மாட்டீங்கன்னு சொல்லி ஓப்பனாக கலாச்சிருக்காங்க. அதோ ஹீரோ நடிப்பான் ஒரு படத்தில், அதாவது படத்துக்குள்ளேயே ஹீரோ ஒரு ஆக்டர். ஆக்சுவலாக நான் சொல்லிப்போம், படத்தில் இருக்கிற ஹீரோ ஆக்டராக இருக்கிறவன் நடிக்கும்போது அவன் நல்ல படமாக நினச்சா, கொஞ்சம் சென்டிமெண்டல் படமாக நினச்சா ஓடல. ஏன்னா இப்போ இருக்கிற மேக்ஸிமம் ஓட மாட்டேங்குது. அதான் வெட்டு குத்து ரத்தம் கஞ்சா கிசா போதை அந்த மாதிரி படங்கள் நடித்தா படம் பட்டிட்டு பட்டை கலப்புது செம்ம அசால்ட்டாக நடிச்ச ஹீரோ பெரிய புகழாகலாம். இது நம்ம இந்தியன் சினிமா சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, இந்தியன் சினிமாவும் தாண்டி முக்கியமாக மேஜராக இருக்கிறது சாரி கேஸ் இந்த படத்தில், அதாவது இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரியே அந்த ஹீரோவை படத்துக்குள்ளே வந்து நடிகை வந்துட்டு ஒரு படம் நடிப்பான். ஃபஸ்ட்டு சென்டிமெண்ட் நடிக்கும்போது படம் ஓடாது. அதுக்கப்புறமா எட்டு குத்து ரத்தம் கஞ்சா கிச்சா போகிற படம் நடிக்கும்போது பட்டியலுக்கு பட்டை கலப்போம். அதில் முக்கியமாக சொல்லப்போனால் இந்தியன் ஃபிலிம்ஸ் தாண்டி முக்கியமாக தமிழ்நாடு இந்த கேரளா சைடெல்லாம் கேரளாவும் கன்னடான்னு தெரியாது அப்படின்னு எனக்கு கன்னடமும் அந்த என்ன படம் வச்சு மார்க்கம் அந்த படத்தில் கலாச்சிருக்காங்க, மார்க்கவும் கலாச்சிருக்காங்க, இந்தியா அனிமலையும் கலாச்சிருக்கானுங்க. சொல்லப்போ இந்தியா ஃபுல்லாகவே எங்கெங்கெல்லாம் கதை மொக்கையாக இருந்து வயலன்ஸ் அதிகமாக இருக்கும் அது எல்லா பற்றியும் கலாச்சிருக்காங்க. அதாவது கதை சூப்பராக பார்த்து நான் பேச சொல்ல மாட்டேன். கதை மொக்கையாக இருந்தாலும் வயலன்ஸை மட்டுமே அந்த படத்தில் வெட்டு குத்து ரத்தத்தை மட்டுமே பார்த்து ஹிட்டான படங்களை மொத்தம் இந்த படத்தில் ஓப்பனாக கலாச்சாரம் ஓப்பனாக சொல்லுவாங்களே, இப்போ தான் யாரா செஞ்சு பண்ணி பார்க்குறேன், வெட்டு குத்து ரத்தம் கெஞ்சாக்கிச்சா போகிறேன், இந்த மாதிரி ஸ்டைலாக ஹீரோ சீக்கிரம் பிடிச்சாலோ, ஸ்டைலாக ஹீரோ வெட்டினாலோ குத்தினாலோ ரத்தம் தேய்ச்சதோ சட்டை போல ரத்தத்தை பூசிக்கிட்டாலோ அந்த மாதிரி மக்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கலாம்னு சொல்லுது. தமிழ் சினிமா ஓப்பனாக கழிச்சிருக்காங்க. ஓப்பனாக இல்லை ஒருத்தர் காமெடி, ஒருத்தர் தமிழ் படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களே, கிட்டத்தட்ட அந்த மாதிரியே எடுத்துருக்காங்க. தமிழ் படமும் இந்தியாவில் எல்லா படத்தையும் கலாய்ச்ச மாதிரி இருந்துச்சுல, அதே கான்செப்டில் இந்த படத்தையும் இந்த தமிழ் மட்டும் இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் எல்லாம் இந்த வயலன்ஸ் மூவி, அதாவது மொக்க ஸ்டோரி வித் வயலன்ஸ் மூவி. நான் சூப்பர் ஸ்டோரின்னு சொல்லலை. சூப்பர் ஸ்டோரினா ட்ரிபிளாக இல்லை கேஜிஎஃப்ல கொஞ்சம் நல்ல கதை தான் வயலன்ஸ் இருக்கும். அந்த பற்றி நான் சொல்ல விரும்பல. நான் சொல்கிறது மொக்க கதையில் எந்த ஒரு கதையுமே வெறும் வயலன்ஸை மட்டுமே முன்னெடுத்து இருக்கிற படங்களை மொத்தம் இது ஓப்பனாக கலாச்சிருக்காங்க. ஸோ அரசியல்வாதியும் கலாச்சிருக்காங்க, மூவிஸையும் கலாச்சிருக்காங்க, எல்லாரையும் கலாச்சிருக்காங்க. கலாச்சாரம் டெய்லியும் இந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க. எப்படின்னா அதான் சொன்னல ஃபன் டோனில் போயிருக்கு. ஸோ இந்த படத்தில் நீங்கள் பார்க்க முடியுமான்னு டவுட் தான். ஏன்னா நான் 2 மணி நேரம் பார்த்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தேன். எப்படி தான் படம் முடியும், எப்போதான் படம் முடியும்னு இருந்துச்சு. ஏன்னா படம் அவ்வளோ போரிங்காக போகுது. என்னதான் அரசியலை சொன்னாலும் இவங்க அதுக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, ஒரு மெத்தட் இருக்குது ஸ்க்ரீன், அதாவது இவங்க கான்செப்டை கரெக்டாக சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் சொன்ன விதம் நல்லா இல்லை. கான்செப்ட் ஓகே, சூப்பர் கான்செப்ட் தான். எல்லாத்தையும் இந்த மாதிரி பல இந்தியன் மூவிஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. தமிழ் அந்த இந்தியாவில் நிறைய அரசியல் தன்மை எல்லாமே ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஆனால் சொன்ன விதம் ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப முக்கியம், ஒரு மாதிரி கிரிஞ்சாட்டம் இதுக்கு பார்க்கும்போது. இன்னொன்று, இந்த விஷயம் நம்மளால தெரியும், சில பேர் தெரியாமல் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சொன்ன விதம் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக போயிருக்கலாம். அதோ இந்த எல்லைக்க படம் வந்துச்சு, அப்புறம் டிராகன் வந்துச்சு, இதெல்லாம் மெசேஜ் குட் மெசேஜ் தான். இந்த படமும் ஒரு நல்ல குட் மெசேஜ் தான், நல்ல குட் மெசேஜ் இருக்குது, நல்லா எல்லாம் பார்க்க வேண்டிய படம் தான். சொல்ல எல்லாம் பார்க்கலாம். ஆனால் எப்படி பார்க்க முடியாதுன்னா, டிராகன் படம் அப்புறம் இந்த எல்லைக்க படம்லாம் என்டர்டைன்மெண்ட் ப்ராசஸில் போயிருப்பாங்க. அவங்க ஃபன்னை வச்சு சிரிக்க வச்சுருப்பாங்க. அந்த பெரிய படம் என்ன பண்ணால் நம்ம சிரிக்க வச்சுலாம் சொல்லி கெட்டவளை பேசுறது நார்மலைஸ் ஆயிடுச்சு. சில பேர் சொல்லுவாங்க பேசாத மாதிரி, சில பேர் சொல்லுவாங்க கெட்ட படத்தை ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறது சொல்லி. பஸ் கரெக்ட் தான் பஸ், கெட்ட பஸ் ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. கோவம் தக்க கெட்ட படத்தை வந்துடும். அது எமோஷனில் வருத்த விட கெட்ட நார்மலைஸ் ஆகுது. சில பேர் நார்மலைஸாக பேசுவாங்க, அதுதான் சுச்சுவேஷன் மோசமாக தான் இருக்குது. நீங்கள் அதுக்கு படத்தை கொடுத்தா சொல்லி தப்பே கிடையாது. படத்தை கொடுத்தா சொல்ல முடியாது, ஏன்னு சொல்லுங்கள். ஏன்னா டேரக்டர் படத்தை ஹிட் பண்ணணும், அவ்வளோதான். அவங்க குறிக்கோள் அதுதான். நான் நல்லா தான் படம் இருப்பேன் அப்படின்னு ஹிட் ஆகும் சொன்னால் நான் ஓப்பன் சொல்கிறேன். இப்போ அவங்க கெட்ட வார்த்தையே பேசாமல் அந்த படத்தை எடுத்தால் படம் வசூல் போகுமா? அவங்க கெட்ட வார்த்தை பேசும்போது நிறைய பேர் சிரிக்கிறாங்க, அது காமெடியாக மாறிடுது.
அப்படி இருக்கும்போது நம்ம அதை சினிமா இருக்கிறதுலாம் சொல்லுவேன். ஏன்னா அவங்க சினிமா ஹிட் ஆகணும். அதுதான் குறிக்கோள். அதையும் தாண்டி குட் மெசேஜும் போகணும். சினிமா ஹிட்டும் ஆகணும், குட் மெசேஜும் போகணும். இது 2த்தையும் இல்லாமல் நல்ல படமாக எடுத்துக்கிட்டு வந்தது கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப ரொம்ப டஃப்பாகும். ஸோ பேட் வேர்ஷன்றது இப்போ நாமளே சாக்கப்பட்டாலும் சினிமா லைஃப்பில் வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்க வச்சா ஹிட் ஆகுது, அவங்களுக்கும் வசூல் வேணும், காசு வேணும். காசு இருந்தால் படம் எடுக்கும்போது போலீஸில் படம் கொடுப்பான். ஸோ அவங்களுக்கும் வசூல் வேணும், காசு வேணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ குட் மெசேஜும் கொடு, ப்ளஸ் இந்த மாதிரி கேட்ட வரையும் பேச வழி இல்லைன்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ நம்ம தான் அதை பிரித்து பார்க்க தெரியணும். ஆப்ஷனே கிடையாது. சரி, பேக் டு த மூவி. இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி தான் பாசிட்டிவ்னு கேட்டால் சினிமா பற்றி நல்லா ஓப்பனாக வச்சுட்ருக்கானுங்க, அரசியலை பற்றி ஓப்பனாக வச்சுட்ருக்காங்க. எல்லா அரசியலை பற்றி நல்லா பச்சை வெளிச்சமாக தெரிஞ்சிருக்காங்க. இதுதான் அரசியல், இந்தியன் அரசியல் இப்படி தான் ஓடுது, இனிமேல் இப்படி தான் ஓடுது ஓப்பன் சொல்லியிருக்காங்க. ஆனால் சொன்ன விட நல்லா மொக்கையாக இருக்குது, போரிங்காக போகுது, என்டர்டைன்மெண்ட் பர்பஸாகவே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நீங்கள் தேட்டரில் பார்த்து வேஸ்ட் தான் சொல்லுவேன். ஏன் சொல்லுங்கள், என்ன பண்ணாலும் ஓடியில் பொறுமையாக பார்த்துருவோம். ஏன் சொல்லுங்கள், பார்த்தாலும் நிலமை தெரியும், ஆனால் யூஸ் எதுவும் கிடையாது. ஏன் யூஸ் எதுன்னு சொன்னால் ஃபேக்டாக சொல்லிட்டு இருக்கேன், யூஸ் எதுவும் கிடையாது. இந்த படத்தை தேட்டரில் பார்க்குறது வேஸ்ட்டு தான். நானே போய் கஷ்டப்பட்டு பார்த்தேன். ஏன்னா எல்லோரும் பார்த்தாங்க, மன ஒரு சேருவாங்க, அது செட் ஆகாது. ஸோ இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள், வேணா ஒரு தடவை வேணால் தேட்டர் போய் பார்க்கலாம். ஆனால் சூப்பர் படம், பிரம்மாண்டமாக தரமாக படம் இல்லை. கான்செப்ட் குட், பட் த ஸ்க்ரீன் பிளே இஸ் ஒர்ஸ்ட். வியர்ஸ், குட் பை. அதாவது இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி இந்த பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. வீடியோவில் எதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ மிஸ்டேக்காக சொல்லியிருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் விட்டு மாற்றிக்கிறேன். வேறு மூவி ரிவ்யூ வேணுமோ இல்லை மூவி ரோஸ்ட் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட பார்க்குறேன். குட் பை.